children, இந்த வீடியோல எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி, அதாவது இந்திய நீதித்துறையினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏன்ஷியன் பீரியடில் எப்படி இருந்தது, பண்டைய காலத்தில் நீதித்துறை எப்படி இயங்குச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடில்வெல் பீரியடில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீரியட் பார்க்க போகிறோம். ஸோ ஜுடிஷியரி டியூரிங் மிடில்வெல் பீரியட், ஓகேவா? ஸோ இந்த இடைக்காலத்தில் வந்துட்டு நீதித்துறை எப்படி இருந்தது, இந்தியாவில் நீதித்துறை இடைக்காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். துக்ளக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா உரிமையல் நடைமுறை சட்டங்கள் வந்துட்டு அதிகமாக தொகுக்கப்பட்டிருந்தது, ஓகேவா? ஸோ கம்பைலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் மீன்ஸ் உரிமையல் சட்டங்கள். ஸோ நிறைய உரிமையல் சட்டங்கள் வந்துட்டு தொகுக்கப்பட்டன. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பீரியடில் வந்துட்டு அவங்க வந்து அந்த துக்ளக் வம்சத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபைகாயி ஃபெரோஷாஹி அப்படின்ட்டு நேம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சட்டம் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இன்வால்வ் ஆச்சு, நிறைய செவரல் மேட்டர்ஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அரபிக் லாங்குவேஜ், ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு யாரோட இன்வேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா முஸ்லீம், ஓகேவா? ஸோ முஸ்லீம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, படையெடுத்து இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இங்கே மோஸ்ட்லி எதில் தான் இப்போ எழுதியிருந்தாங்க அப்படின்னா அரபிக்கில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் அரபிக். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாளடைவில் வந்துட்டு பெர்சியனில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ பெர்சியன்லாம் ஈரான்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், ஓகேவா? இரானியன் லாங்குவேஜ். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா பெர்சியனுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த லாஸ் வந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் காலத்து வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே சட்டத்தையே கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த சட்டங்கள்லாம் என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபட்டவா அலம்கிரி அப்படிங்கிற சட்டம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த சட்ட தொகுப்பு வந்த உடனே இந்த சட்டத்தொகுப்பு வந்து ஏற்கனவே இருந்த அந்த ஃபைகாயி ஃபெரோஷாஹியை வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. எப்போ அப்படின்னா 1670. கிளியர்? ஸோ துக்ளக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவில் கோட் ப்ரொசீஜர் என்ன வந்தது அப்படின்னா ஃபைகாயி ஃபெரோஷாஹி வந்தது. ஸோ இது அரபில் எழுதியிருந்தாங்க, அதுக்கப்புறம் பெர்சியனில் மாற்றினாங்க. கிட்டத்தட்ட இந்த சட்டம் தான் வந்துட்டு அவுரங்கசீப் காலத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபட்டவாயி ஆலம்கிரி அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி டியூரிங் மாடர்ன் பீரியட், ஓகேவா? ஸோ நவீன காலத்தில் இந்தியாவுடைய நீதித்துறை எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நாட்டினுடைய நீதித்துறை இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் லாஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வி ஹாவ் டுடே. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கலோனியல் ரூல், ஓகேவா? ஸோ ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது தான். எடுத்த உடனே நம்மளுடைய ரூல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எல்லாமே யாரோட தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ். அவங்க தான் வந்துட்டு நம்மளை பல நூற்றாண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அவங்களுடைய இந்த நீதித்துறை அமைப்பு சட்டங்கள் அவங்களுடைய சாயலை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா மதராஸ், இப்போ தான் மெட்ராஸ் சொல்கிறோம் இல்லையா, சென்னைன்னு மாறிடுச்சு. ஸோ மதராஸ், பாம்பே, அதுக்கடுத்து கல்கட்டா, ஓகேவா? இப்போ மும்பைன்னு சொல்கிறோம், கொல்கட்டான்னு சொல்கிறோம், கல்கட்டான்னு சொல்கிறோம், மெட்ராஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நேம் மாறிடுச்சு, வழக்கத்துலேருந்து மாறிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொவின்சஸ்னே சொல்லலாம், மாகாணங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாலுக், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அப்படின்னு பிரிச்சோம் இல்லையா, அப்போ வந்துட்டு ப்ரொவின்சஸாக பிரிச்சுருந்தாங்க. அப்போ ப்ரொவின்சஸ்ங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை விட பெருசாக இருந்தது. இன்னும் 2-3 ஸ்டேட்கோட ஒரு சில ஏரியாலாம் கவர் ஆகியே இருக்கும். ஸோ மதராஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெருசாகவே இருந்தது. மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஏரியாவும் இப்போ வந்துட்டு என்ன இருக்கும், அதில் சேர்ந்துருக்கும். அப்படி பெரிய ப்ரொவின்சஸாக இருந்தது. ஸோ இந்த மெயினாக 3 ப்ரொவின்சஸ் என்ன அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா. ஸோ இந்த மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டாவில் வந்துட்டு என்ன கோர்ட் வந்தது அப்படின்னா மேயர்ஸ் கோர்ட் வந்துட்டு உருவாச்சு, ஓகேவா? ஸோ 1727 வந்துட்டு இந்த வரலாறு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மேயர் கோர்ட் வந்துட்டு என்னாச்சு வந்தது. ஸோ இது என்ன சட்டர் அப்படின்னா 1726 வந்த அந்த சாசன சட்டத்தின் கீழ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மேயர் கோர்ட் வந்துட்டு உருவாச்சு. எங்கெங்க அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இந்த 3 இடத்துலையும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கப்புறம் வந்துட்டு 1773, ஓகேவா, ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்தது.
ஸோ அதனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் எலிஜா இம்ஃபே. ஓகே, சர் எலிஜா இம்ஃபே தான் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 மேயர் கோர்ட்ஸ் வந்துட்டு மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டாவில் இருந்தது. ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கல்கட்டாவுடைய வில்லியம் ஃபோர்ட்டில் இருந்தது. ஸோ அதனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சர் எலிஜா இம்ஃபே. அதுக்கு அடுத்தது 1801 அண்ட் 1824 இந்த பீரியட்லலாம் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு மெட்ராஸ், பாம்பேவிலையும் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் கிட்டத்தட்ட 1862 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த 3 இடத்துலையுமே சுப்ரீம் கோர்ட் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே என்னவா மாறிச்சு அப்படின்னா ஹை கோர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேவா, இந்த 3 பிளேஸ்லையும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேயர் கோர்ட் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் என்னவா ரீப்ளேஸ் பண்ணாங்க, ஹை கோர்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ 1862 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வாரன் ஹேஸ்டிங். ஓகேவா, ஸோ இந்த வாரன் ஹேஸ்டிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா முஃபசில் திவானி அதாலத். அதாலத் அப்படின்னா நீதிமன்றம். என்ன பண்ணார் அப்படின்னா சிவில் டிஸ்பியூட்ஸ், அதாவது உரிமையியல் குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிவில் கேஸ்லாம் ஓகேவா, உரிமையியல் கேஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு கோர்ட் வந்து கொண்டு வந்தார் முஃபசில் திவானி அதாலத் அப்படின்ட்டு. இதே கிரிமினல் கேஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக முஃபசில் ஃபஸ்தாரி அதாலத்துங்கிறத வந்துட்டு வாரன் ஹேஸ்டிங்கிறவர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இதே நேரத்தில் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோயர் கோர்ட்ஸ்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு அல்லது ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறோம் இல்லையா, மேல்முறையீடு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த முஃபசில் திவானி அதாலத்லையோ அல்லது முஃபசில் ஃபஸ்தாரி அதாலத் ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்துட்டு மேல்முறையீடு செய்யறதுக்காக சதார் திவானி அதாலத். முஃபசில் திவானி அதாலத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கே மேல்முறையீடு செய்யலாம், சதார் திவானி அதாலத்தில் வந்துட்டு மேல்முறையீடு செய்யலாம். ஸோ சதார் திவானி அதாலத், இந்த திவானி முஃபசில் திவானினாலும் சதார் திவானினாலும் சிவில் கேஸ்க்காக உள்ளது. ஓகேவா, ஸோ அதில் முஃபசில்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், சதார்ங்கிறது அதுலேருந்து அப்பீல் பண்ணுறதுக்காக உள்ள கொஞ்சம் ஹை கோர்ட்னு சொல்லணும் நம்ம. நெக்ஸ்ட் முஃபசில் ஃபஸ்தாரி கோர்ட் அதாலத் அப்படிங்கிறது வந்துட்டு கிரிமினல் கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இங்கே வந்துட்டு அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கே அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா சதார் நிசாமத் அதாலத்தில் வந்துட்டு அப்பீல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு யார் பண்ணது அப்படின்னா வந்துட்டு வாரன் ஹேஸ்டிங். அதுக்கு அடுத்து யார் வந்தா அப்படின்னா லார்ட் கார்ன்வாலிஸ். ஓகே, லார்ட் கார்ன்வாலிஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சிவில் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டத்தெல்லாம் வந்து மாற்றுறாரு. ஸோ இந்த அதாலத்தெலாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வராரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்தாரி கோர்ட்டெல்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணிடுறாரு. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு சர்க்கியூட் கோர்ட்டை வந்துட்டு கொண்டு வராரு. சர்க்கியூட் கோர்ட்டை எங்கெல்லாம் கொண்டு வந்தாருன்னா கல்கட்டா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு கொண்டு வந்தார். சர்க்கியூட் கோர்ட் அப்படின்னா என்னென்னா சுற்று நீதிமன்றங்கள். அதாவது ஜட்ஜஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பீப்புளுடைய சுச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்துட்டு மூவ் பண்ணி அவங்களுடைய எமோஷன்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு சர்க்கியூட் கோர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட்டை வந்துட்டு யார் செட்டப் பண்ணா அப்படின்னா, யார் உருவாக்கினா அப்படின்னா கார்ன்வாலிஸ். ஸோ இந்த கார்ன்வாலிஸ் வந்துட்டு என்ன பண்ணார், வாரன் ஹேஸ்டிங் கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு சர்க்கியூட் கோர்ட்டுங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தார். ஸோ கல்கட்டா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னாவில் வந்துட்டு கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்து அவருக்கு அடுத்து யார் வந்தா அப்படின்னா வில்லியம் பென்டிங். ஸோ வில்லியம் பென்டிங் என்ன பண்ணார், சர்க்கியூட் கோர்ட் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த 4 பிளேஸில் இருந்த இந்த சர்க்கியூட் கோர்ட்ஸை என்ன பண்ணிட்டார், அவர் அபாலிஷ் பண்ணிட்டார், அவர் கேன்சல் பண்ணிட்டார். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பழசு வேணாம் அப்படின்ட்டு அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு நியூவாக வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அதாலத் இதெல்லாம் வந்துட்டு அலகாபாத்லேயும் வந்துட்டு என்னாச்சு, உருவாச்சு. ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு லா கமிஷன் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ லா கமிஷன் வந்துட்டு யார் உருவாக்குனா அப்படின்னா மெக்காலே. ஸோ மெக்காலே வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இந்த இந்திய சட்டத்தை வந்துட்டு அவரும் வந்துட்டு உருவாக்குனார். இந்திய சட்டத்தில் ஒரு மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த கமிஷனை பேஸ் பண்ணி மெயினாக வந்துட்டு 3 அதாவது வந்துட்டு சிவில் ப்ரொசீஜர் கோட் எப்போ வந்தது அப்படின்னா 1859 ஓகேவா. ஸோ அதாவது வந்துட்டு இந்த சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அதாலத் இதெல்லாம் வந்துட்டு அலகாபாத்தில் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு லா கமிஷன் வந்துச்சு. மெக்காலே வந்துட்டு நம்மளுடைய இந்திய சட்டத்தை வந்துட்டு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஓகேவா, நெறிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணார், மெக்காலே வந்துட்டு நிறைய கொண்டு வந்தார். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கப்ப இந்த கமிஷன் பேஸ் பண்ணி அவர் என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா
எ சிவில் ப்ரொசீஜர் கோட் 1859 வந்துட்டு உரிமையல் நடைமுறை சட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்தது இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் 1860 கொண்டு வந்தார். அடுத்தது வந்துட்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1861. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அந்த கமிஷன் பேஸ் பண்ணி தான் வந்து உருவாச்சு. இந்த கமிஷனை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெக்காலே. ஓகேவா? ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துட்டு பார்த்தோன்னா 1935. ஸோ இந்த ஆக்ட் படி என்னாச்சு அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றம் வந்துட்டு உருவாச்சு. ஓகேவா? ஸோ என்னடா இது அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் உருவாகிட்டே இருக்கே. ஸோ இது வந்து நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கார்ன்வாலிஸ், வாரன் ஹேஸ்டிங், அதுக்கடுத்து வந்துட்டு மெக்காலே சொல்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னராக ஒரு ஹை லெவல் பொசிஷன்ஸில் வந்துட்டு இந்தியாவோட லிங்க் ஆகிற மாதிரி வந்துட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ என்ன கோர்ட் வந்திருக்குன்னு சொன்னோம், ஃபெடரல் கோர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். கூட்டாட்சி நீதிமன்றங்கள் வந்துட்டு உருவாச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபைனலாக அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது கோர்ட்டாக வந்துட்டு இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்துட்டு ப்ரைவி கவுன்சில் வந்துட்டு இயங்குச்சு. ப்ரைவி கவுன்சில் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கும். ஸோ இந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவி கவுன்சில் வந்துட்டு அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா குயினுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணும். ஸோ இங்கிலாந்துடைய இளவரசி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய டியூட்டியை செய்யறதுக்காக வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழுவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரைவி கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரைவி கவுன்சிலும் வந்துட்டு என்னென்னா அபாலிஷன் ஆஃப் ப்ரைவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949 படி என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவுன்சிலையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ இனாக்ரேட் ஆச்சு அப்படின்னா 28 ஜனவரி 1950 வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் வந்துட்டு தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாடர்ன் பீரியடில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரிட்டிஷுடைய அந்த ஜுடிஷியரியை தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம். ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் லாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருந்ததுன்னா பிரிட்டிஷை பேஸ் பண்ணி தான் இருந்தது. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டாவில் வந்துட்டு மேயர் கோர்ட் வந்தது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கல்கட்டாவில் ஃபஸ்ட்டு வில்லியம் ஃபோர்ட்டில் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மெட்ராஸ்லேயும் ப்ளஸ் பாம்பேலையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 3 பிளேஸ்லேயும் இருந்த அந்த சுப்ரீம் கோர்ட் என்னவா மாறுச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஹைகோர்ட்டாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் வந்தார். இந்த முஃபசில் திவானி அதாலத்து, அதுக்கடுத்து முஃபசில் ஃபஸ்தாரி அதாலத், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதனுடைய அப்பீல்ஸ்க்கு வந்து சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அதாலத்துங்கிறத கொண்டு வந்தார். லார்ட் கார்ன்வாலிஸ் அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், சர்க்கியூட் கோர்ட்டை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சர்க்கியூட் கோர்ட்டை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு என்ன வந்தது அப்படின்னா அதாவது வில்லியம் பென்டிங் வந்துட்டு அந்த சர்க்கியூட் கோர்ட்டை வந்துட்டு அபாலிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அலகாபாத்லேயும் வந்துட்டு இந்த சதார் நிசாமத்து, சதார் திவானி அதாலத் வந்தது. அதுக்கப்புறம் மெக்காலே வந்துட்டு இந்த லா கமிஷனை கொண்டு வந்தார். ஸோ அதன்படி இந்த 3 கோட் ப்ரொசீஜர் சொல்கிறோம் இல்லையா, சிவில் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் பீனல் கோடு, அதுக்கடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இது எல்லாமே வந்தது. அப்புறம் ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றம் வந்தது. ப்ரைவி கவுன்சில் அபாலிஷ் ஆச்சு. இதுதான் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஜுடிஷியரியில் பார்க்குறோம், மாடர்ன் இந்தியாவில் ஜுடிஷியரி டியூரிங் மாடர்ன் பீரியடில் பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் கல்கத்தா ஹைகோர்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஹோல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் கண்ட்ரி. நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு ஹோல்டஸ்ட் ஹைகோர்ட் எது அப்படின்னா கல்கத்தா ஹைகோர்ட். அதே நேரத்தில் லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் ஹைகோர்ட். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.